ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான எலுமிச்சை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டிருந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் சாதம் பண்ணுறதுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். எனக்கு இந்த லெமன் சாதத்தோட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.